குழந்தைகளே, அழகான காலை பொழுதில் அந்த யானை குளத்தில் நீரை அள்ளி வாரி இறைத்து குளித்தது. பின்னர் குளத்தில் இருந்த அல்லி மலரை தன் தும்பிக்கையால் பறித்து எடுத்துக்கொண்டு காட்டு வழியே சென்றது. அங்கே குறுக்கே ஒரு பன்றி சேற்றில் படுத்திருந்தது. அதனால் யானை மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து பூக்களை அள்ளிக்கொண்டு வேறு வழியில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த பன்றியோ யானையை இடையூறு செய்யும் வகையில் மீண்டும் குறுக்கே வந்து நடனமாடி யானையின் வழியை மறித்து கேலி செய்தது. இதனால் கோபமடைந்த யானை தன் பூக்களை கீழே வைத்துவிட்டு அந்த பன்றியை காலால் எட்டி உதைத்தது. மீண்டும் அந்த பன்றி யானையின் குறுக்கே வந்து இடையூறு செய்தது. இதனால் மீண்டும் கடும் கோபமடைந்த யானை பன்றியை எட்டி உதைத்தது. அதன் பின்னர் அந்த பன்றியை துரத்தி 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 விரட்டி உதைத்து விரட்டியது. அதன் பின்னர் அந்த பன்றி அங்கிருந்து ஓட்டம் எடுத்து சென்று விட்டது. இதன் பின்னர் யானையின் பாதை தெளிவாகியது. தன் நோக்கம் நிறைவேற யாரும் இடையூறாக இருந்தால் அவர்களை அடித்து துரத்தி விரட்டிவிட என்ற சிந்தனையோடு அந்த பூக்களை கொண்டு சென்று தன் தலைவரை சந்தித்து